ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கல்ல, இல்ல முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க. பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப கோட். துரந்தர் பாகம் 2 படத்துடைய நேரடியாக ரிவ்யூலாம் எதுவும் பார்க்காம அப்ரிசியேஷன் வீடியோக்கு போயிடுவோம். இந்த படம் எப்படி இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு, இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் காரணம், முக்கியமாக 4 மணி நேரம் படத்தை எப்படி தியேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்க, அப்படி பார்த்தது எப்படி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துடலாம் இந்த வீடியோவில். முதல்ல இந்த படத்தோட டேரக்டர் பற்றி பார்த்துடலாம். நான் பாகம் ரிலீஸ் ஆகும்போது நான் பெருசாக டேரக்டர் பற்றிலாம் எதுவும் சொல்லியிருக்கவே மாட்டேன், அதிகமாக பேசியிருக்கவே மாட்டேன். ஆனால் பட் இந்த படத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவரே தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் கூட. ஏன்னா இப்போது ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா டேரக்டர் நினச்சது எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் காமிச்சிட முடியாது. அதுக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசரும் ஒத்து போகணும், எல்லாத்துக்கும் கரெக்டாக அமைஞ்சிருக்கணும். ஆனால் பட் இவரே இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக இருக்கிறதுனால இது இன்னமும் ரொம்ப இலகுவாக போயிடுச்சு. எப்படி இப்போது நீங்கள் நினைக்கிறத நீங்கள் அப்படி தலையில் கொண்டு வர முடியும்னா அதுக்கு நீங்கள் தான் டேரக்டராகவும் இருக்கணும், நீங்கள் தான் ப்ரொடியூசராகவும் இருக்கணும். அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் இலகுவாக மாறிடும். அது கண்டிப்பாக இந்த படத்தில் இவருக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு, அதுவும் கரெக்டாக செஞ்சு காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ஆதித்ய தார் பாலிவுட்டில் மட்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டேரக்டர். இப்போது ஆல் ஓவர் இந்தியா, ஏன் இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க தெரியறதுக்கு காரணம் அவர் போட்ட அந்த எஃபோர்ட் தான். இப்போ துரந்தர் 1 மற்றும் துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் அப்படின்ட்டு ரிலீஸ் ஆயிருக்குது. படம் சக்கப்போடு போட்டுட்டு இருக்குது. இந்த படத்தை நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா இதில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. படத்தோட கேரக்டர்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹம்சாலி அப்படிங்கிற கேரக்டர் ரன்வீர் சிங்க்கு மட்டுமே எழுதுன மாதிரி இருந்துச்சு. அவருடைய ஹைட் வெயிட்டுக்கும் அவருடைய கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹம்சாலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரன்வீரும் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த துரந்தர் பார்ட் 1ல் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை இந்த ரஹ்மான்கிற கேரக்டர் ஏற்படுத்திச்சோ அதே அளவுக்கான இம்பாக்டான ஒரு கேரக்டர் இந்த படத்துலேயும் ஒரு கேரக்டர் பண்ணுது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்கு சலிச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ரன்வீர் சிங்கோடது. அப்புறம் இந்த படத்தில் ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு. எப்படி சொல்கிறது, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸாக தான் போயிட்டுருக்கும். கதை கம்மியாக இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு 3.5 மணி நேரம் படமாக சுத்தமாக போர் அடிக்காமல் போயிருக்கும். அதுக்கான காரணம் பிஜிஎம். இந்த பழைய சாங்ஸ்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் தகட்டாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரிப்பீட்டட் பிஜிஎம் கடைசி வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு எங்கேஜிங் ஃபேக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்ட்டில் அப்படி இருந்துச்சு. அதனாலுமே 3.5 மணி நேரம் படம்னாலுமே நமக்கு போர் அடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் பட் இந்த பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் ஒரு ஃபைட் சீன் வரும். அதை விட்டால் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபைட் சீனே வரும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டே நமக்கு 2 ஹவர்ஸ் வந்துடுது. இந்த இன்டர்வல்குள்ளேயே 2 ஹவர்ஸ் வந்துடுது. அப்போ அது எங்கேயுமே நமக்கு போர் அடிக்கல. அப்படி நரேஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கிறது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துக்கான ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வச்சுக்கோங்க, இப்போ ஃபஸ்ட் பார்ட்டுக்கு எல்லா இடத்துக்கும் எங்கேஜிங்காக கொண்டு போனவங்க செகண்ட் பார்ட் நினச்சினா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க ஸ்டோரி தான் முக்கியம், கதை தான் முக்கியம், ஸ்க்ரீன் பிளே தான் முக்கியம்னு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இவ்வளோ ஸ்லோவாக போனாலுமே பட் எங்கேயுமே போர் அடிக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் பிஜிஎமும் இருந்துச்சு. ப்ளஸ் கேரக்டர்ஸோட அந்த ஆக்டிங் லெவலும் வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த நரேட் பண்ணியிருந்தாங்க பார்த்தியா ஸ்டோரியை, அப்படியே சாப்டர் அந்த ஒரு ஐடியாங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது. இந்த நரேஷன் இந்த மாதிரி சாப்டர் நரேட் பண்ணும்போது இந்த ஒரு இஷ்யூ சுத்தமாக வராது. அதை இந்த டீம் நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் பிஜிஎம் எப்படி சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் உள்ள ஒரு தேட்டரில் போயிட்டு உட்காந்து பாருங்கள். நான் பார்த்தது கொஞ்சம் நார்மலான தேட்டரில் தான் பார்த்தேன். பட் அதுக்கே ஒரு மாதிரி லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் பிளாஸ்ட் சீன் ஒன்று வரும். அதுக்கெல்லாம் ரொம்ப அலற விட்டாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம மாதவனுக்கு கொடுத்த அந்த கேரக்டர் ரோல் ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு மூவியில் எங்கேயோ மிஸ் ஆகுதோ அப்படின்ட்டு நமக்கு தோணுச்சு. பட் ஆனால் செகண்ட் மூவியில் பார்ட் 2ல் அதை பிடிச்சி தூக்கி நிறுத்திட்டாங்க. அவருக்கான ரோல் அந்த அளவுக்கு கிடையாது. எந்த ஒரு ஃபைட் சீனும் கிடையாது, எந்த ஒரு கன் சீனும் கிடையாது. ஃபோன் காலில் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் பட் அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்து அவருக்கு ஒரு எலிவேஷன் வச்சாங்க பாருங்கள். அது உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், அதெல்லாம் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா மிரட்டி விட்டாங்க. அடுத்தது ஃபைனலாக ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். படம் 4 மணி நேரம் வந்திருக்கு, ஓகேங்களா. நான் அதை பற்றி திரும்ப பேசுகிறதில்ல. படம் 4 மணி நேரம் வந்திருக்கு. பட் அந்த படத்தோட குழு டீம் என்ன பேசியிருந்திருப்பாங்க, ஏற்கனவே விட்ட பாட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பட் அதுவே 4 மணி நேரம்லாம் நம்ம ரன் டைம் கொண்டு போகல. இந்த பாட்டு நம்ம ஏன் 4 மணி நேரம் கொண்டு போகணும், இது ஏதாச்சும் பேக் ஃபயர் ஆடுமா அப்படின்ட்டு நாங்கள் அவங்க எதை பற்றியுமே யோசிக்கல. ஏன்னா அவங்களுக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அவுட்புட்டுமே இருந்துச்சு. இது என்ன அவங்க நினச்சிருந்தா நிறைய சீன் கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் எந்த சீன் ஏதாச்சும் ஒரு சீன் கட் பண்ணால் கூட அது நரேஷனை பாதிக்கும். நமக்கு கொடுக்குற அந்த ஸ்டோரி டெல்லிங் அந்த அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா இதுவே சாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டராக கொடுத்தே 4 நேரத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா அப்போது இன்னும் பாருங்கள் இதில் எவ்வளோ பெரிய இன்டென்ஸாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நான் பார்த்தீங்க இதெல்லாம் வெப் சீரிஸாக ரிலீஸ் பண்ண வேண்டியது. பட் ஆனால் இதை அவங்க படமாக எடுத்து நல்ல ஒரு லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சும்மா இல்லை, படமும் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த கேரக்டர் இவங்க அப்படின்னா சொல்லிவிட்டு ஃபயர் விட்டு இருக்காங்க. ஓகே, நான் படம் பார்த்த வரைக்கும் எனக்கு இப்படி தான் தோணுச்சு. இதுக்கு ரொம்ப ஓவராக ஃபயர் விட்டீங்க ப்ரோ, அந்த அளவுலாம் கிடையாது அப்படின்னீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது அந்தளவுக்கு பேச வேண்டிய ஒரு படம் தான், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலும் இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 நாள் ஆல்ரெடி ஓடிடுச்சு. நல்ல ஒரு கலெக்ஷன் 500 கோடிலாம் கலெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கே இது ஃபஸ்ட்டே வந்து தமிழில் எந்த லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆகல, ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆச்சிருந்தது. ஆனால் பட் அதுக்குமே வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்திருக்குங்கிறது ஒரு உண்மையிலே பெரிய விஷயம் தான். பட் இன்னும் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோலாம் ஓடிட்டுருக்குங்க. அப்படிங்கும்போது ஒரு அதர் ஸ்டேட் மூவி, அதர் லாங்குவேஜ் மூவி டப்பிங் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன், அதர் ஒரு ஹீரோவுக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது லாஸ்ட்டாக அந்த KGF 2க்கு நடந்துச்சு, அது இப்போ நடக்குது. அதை தாண்டியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபைனலாக எந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பட்டதை நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பட்டதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதுக்கு நான் என்ன ரீப்ளே பண்ணனாலும் கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா இல்லைங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 வீடியோ கொஞ்சம் ரீசெண்டாக பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த போஸ்ட் பண்ண போகிற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக வரும்.